அப்படியே மிடில் ஆர்டர் வந்தோன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஓகே. வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ராகுல் திவாத்தியா திருப்பி ஃபார்முக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். எனக்கு இருக்குங்க பெரிய ஹோல்டர், நான் இருக்கங்க ஹோல்டர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் கொடுத்துருக்கக்கூடிய ஹோல்டராக இருக்கட்டும், சிந்துவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்து ஒரு காம்பினேஷனில் கொடுத்தாலும் பட்லர் எங்கே வந்து பார்த்திங்கன்னா கில்லும் நம்ம வந்து சாய் சுதர்ஷனும் விட்டு போகிற இடத்த கரெக்டாக ஒன் டவுன் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடுறா. அப்படி ஸோ மிடில் ஆர்டர் நல்ல மிடில் ஆர்டர் தான் வச்சுருக்காங்க ஜிடி. அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா ஆர்சிபியை இந்த சீசனோட எந்த டீம் கம்பேர் பண்ணாலும் பெஸ்ட்டு மிடில் ஆர்டர்னு நான் சொல்லியிருக்கிறது ஆர்சிபி தான். ஸோ அதை தான் இன்னும் கண்டினியூவாக சொல்லுவேன். விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட் வந்து தவறினாலும் நாங்கள் 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 பேரில் எங்களுக்குள்ளே யாராவது 2 பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை எல்லா மேட்ச்லையும் கொடுத்துருப்போம். அதனால தான் டேபிள் டாப்பில் இருக்கும். ஃபைனல்ஸுக்கு டேரெக்டாக வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபினே சொல்லலாம். கேப்டன் ராஜ்தத் படிதார், அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல், ஜித்தேஷ் சர்மா, அதுக்கப்புறம் டிம் டேவிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொமானியா ஷோப்பட் எல்லாருமே சூப்பர் ப்ரைம் ஃபார்மில் இருக்கிறது ஆர்சிபியோட பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கோ வித் ஆர்சிபி அப்படின்னே சொல்லிக்கலாம்.